நான் இன்னைக்கு தமிழக அரசையும் இந்து அறநிலைத்துறையும் நான் கேட்கிறேன், தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக அங்க தீபத்தூண் வச்சிருக்காங்க? எதுக்காக வச்சிருக்காங்க? ஐயா போட்டோ எடுக்குவா? இத திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீபத்தூண் இல்ல, அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன். அதை வைத்துதான் அளந்தாங்க. நேற்றிலிருந்து புதுசா இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான், அது சர்வே ஸ்டோனும் கிடையாது, அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படின்னு கல்லு. நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன், ஐயா சமணர் காலத்தில் எதுக்கு ஐயா கல் இருந்துச்சுன்னு. ஐயா அந்த காலத்தில் அவங்களால படிக்க முடியாது இல்லையா, கல்லு வச்சு கல்லு மேல தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்கன்னு. ஏங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்திருக்கிறோமா? தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமான பொய் என்பது உளறல் என்ற அர்த்தம். தினமும் உளறிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஆச்சரியம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு வக்கீல் போறார். கெட்ட நேரம் பாருங்க, வக்கீலுடைய பேரே ஜோதி. வக்கீல் ஜோதி ஏத்துறதுக்காக சண்டை போட்டு இருக்கிறோம். இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி, அவர் ரெண்டு தரப்பு நியாயத்தை வைக்கிறார். ரெண்டு தரப்பு நியாயம். ஐயா தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு, மத சார்பற்ற நாடு. நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார், சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற? நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிறேன். அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும், அந்த தீபத்தூண் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம், நீ தீபம் வைக்கணும் தானே சொல்லணும். ஐயா இல்லைங்க ஐயா, மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. இந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணில் தீபம் ஏற்றக்கூடாது. இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைங்க ஐயா. அந்த ஜோதி சொல்றாரு, வடகலை தென்கலை இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க, அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறனால நான் தீபத்தை ஏத்தக்கூடாது. அந்த ஜோதி அதோடு நிக்கலிங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, முருகனுக்கு 2 மனைவிகள், அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏத்த முடியுமான்னு கோர்ட்ல சொல்றாரு. முருகனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறனால கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில, நான் ஏதாச்சும் மைக் இருக்கிறனால நான் பேசக்கூடாது, தாய்மார்கள் இருக்கிறாங்க, தவறா பேசினா தவறா போயிடும். இந்த ஜோதிக்கு அடிப்படையில் ஹிந்துனா என்னன்னு தெரியுமாங்க? கடவுள்னா என்னன்னு தெரியுமா? கோவில்னா என்னன்னு தெரியுமா? அவர் ஹிந்து அறநிலைத்துறை சார்பாக நேத்து கோர்ட்டுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள்.